வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை வாட்ஸ்அப் குரூப்பிற்காக களஞ்சியம் என்ற தொகுப்பிற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பராசக்தி முதல் படையப்பா வரை என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு படமாக நாம் ஐயா பாடிய பாடல்களை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நடிகர் திலகத்தினுடைய 111வது படமாக 1967 வெளிவந்த நெஞ்சிருக்கும் வரை, இது வந்து சித்ராலயா ஃபிலிம்ஸ், டைரக்ஷன் ஸ்ரீதர். விஜயாவினுடைய கனவு பாடல் மாதிரி பூ முடித்தால் இந்த பூங்குழலி, அந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல். ஆனால் நம்ம இப்போ சொல்கிற பாடல் வந்து முத்துக்களோ கண்கள். அது இந்த படத்தில் வந்து ஒரு முத்து, ஒரு மயில்கள், அருமையான பாடல். ஐயா வந்து அப்படி பாடியிருப்பாங்க. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. படித்த பாடம் என்ன, உன் கண்கள் பார்க்கும் பார்வை என்ன, பாலில் ஊறிய ஜாதி பூவை சூட துடிப்பதென்ன. முத்துக்களே பெண்கள் தித்திப்பதே கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. அடுத்த படம் 1967 வந்தது. நடிகர் திலகத்தினுடைய 112வது படம். நம்ம ரவி ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய இயக்கத்திலே இசை KV மகாதேவன், திரை இசை திலகம், பாடல்கள் வாலி. என்ன படம் தெரியுமா? பேசும் தெய்வம். இந்த படம் ரொம்ப குடும்ப பாங்கான ஒரு படம். இந்த குழந்தையை மையமாக வைத்துக்கொண்டு அந்த படம் கதை தயார் பண்ணியிருப்பாங்க. நடிகர் திலகமும் பத்மினியும் ரங்காராவும் அப்படி ஒரு சௌகார் ஜானகி, அத்தனை பேரும் நட்சத்திர பட்டாளம் தான். அப்படி ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு குடும்ப பாங்கான படம். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா எடுத்திருப்பாங்க, நல்ல ஓடின படம் இந்த படம். இதில் வந்து நான் அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது நடிகர் திலகமும் நம்ம நாட்டிய பேரொலி பத்மினியும் நடிச்சிருப்பாங்க. ஒரு குத்தலான பாட்டு, ஒரு ஜாலியான பாட்டு. 10 மாதம் சுமக்கவில்லை செல்லையா, நான் பத்தியமும் இருந்ததில்லை செல்லையான்னு வரும். அதில் வந்து ஐயா குரல் கொடுத்துருப்பாரு. கன்னத்தில் கருப்பு போட்டு வையாத்தான்னு ஒரு குத்து இருக்கும். ரொம்ப அருமையான பாடல் அது. இருந்தாலும் நம்ம இந்த இதில் வந்து நிகழ்ச்சியில் நம்ம கொடுக்கறதுக்கு தேர்ந்தெடுத்த பாடல் அழகு தெய்வம் மெல்ல மெல்லன்னு சொல்லிட்டு நடிகர் திலகம் ரொம்ப பிரமாதமாக அது வந்து நடிச்சிருப்பாங்க. பத்மினியும் கூட சேர்ந்து பாடியிருப்பாங்க. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ நான். ஆழியிலே பிறவாத
அலைமகளோ ஏழிசையை பயிலாத கலைமகளோ ஊழிநடம் புரியாத மலைமகளோ உலகத்தாய் பெற்றெடுத்த தலைமகளோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல மழை மேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல இளநீரை சுமந்திருக்கும் தென்னை மரம் அல்ல மழை மேகம் குடை பிடிக்கும் குளிர் நிலவும் அல்ல இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல இங்கும் அங்கும் மீன் பாயும் நீரோடை அல்ல இதற்கு மேலும் இலக்கியத்தில் வார்த்தை ஏது சொல்ல அடுத்ததாக இன்றைய தினம் நடிகர் திலகத்தினுடைய 113வது படம் 1967 ஒரே வருஷத்துல 6-7 படம் அப்பெல்லாம். இந்த படம் சுஜாதா சினியார்ட்ஸ் நடிகர் பாலாஜியினுடைய தயாரிப்பு, இசை எம்.எஸ். விஸ்வநாதன், மெல்லிசை மன்னர். படம் தங்கை. இதில் கே.ஆர். விஜயா, பாலாஜி, காஞ்சனா எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இயக்கம் ஏசி திரிலோக்சந்தர். இந்த படத்துலையும் அருமையான பாடல்கள் ஐயா பாடியிருப்பாங்க. தண்ணீரிலே தாமரைப்பூ தள்ளாடுதே அலைகளிலேன்னு ஒரு வரும். அதுக்கு அடுத்த பாடல் ஒரு முதல்ல நடிகை காஞ்சனா டான்ஸராக இதில் வந்திருப்பாங்க. தத்தி தத்தி பக்கம் வந்த முத்துன்னு சொல்லி ஒரு பாட்டு, அதில் ஐயாவும் ஒரு இதுவாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங் இந்த பாட்டு தான். ரொம்ப அருமையாக இருக்கும். நடிகர் திலகம் ரொம்ப ஜாலியாக பாடி இருப்பார். கேட்டவர் எல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும். மனமும் குளிரும், முகமும் மலரும். ஓ
கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும். மனமும் குளிரும், முகமும் மலரும். ஓ, கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். சீட்டு கட்டுராணி மாப்பிள்ளை தேடி ஊர்வலம் போனாள் ஒரு நாளில். சீட்டு கட்டுராணி மாப்பிள்ளை தேடி ஊர்வலம் போனாள் ஒரு நாளில். கூட்டத்தோடு நானும் பார்த்து கொண்டு நின்றேன். கூட வந்த தோழி என்னை பார்த்தாள். கண்ணால ஜாடை செய்து கையோடு என்னை கொண்டு போனாள். தோழியின் வயது 60க்கு மேலே.